நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா IPL 2வது மேட்ச்சு மும்பை வெர்சஸ் KKR, அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் பிளேயிங் லெவலில் வரல அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம லைனப் விடுறதுக்கு முன்னாடி பதிவு செய்யக்கூடிய பதிவு தான் அது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 5 மேட்ச் முடியட்டும், அப்போ 10 டீம் அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கலாம். அதனால் ஒரு 5 மேட்ச்சு கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச் மும்பையில் நடக்குது. இரவு 7:30க்கு. அன்றைக்கி நட்சத்திரம் மக நட்சத்திரம். மும்பையை பொறுத்த வரைக்கும் எம்ஐ அதை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா கேப்டன் ஆகும். KKR அதில் ஏ ரஹானே அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 11 பேர். மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங்னா 11 பேரும், KKR பேட்டிங்னா 11 பேர்னு எடுத்திருக்கேன். அதில் பெஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா, QD கோக், டி வர்மா, எஸ் யாதவ், W ஜாக்ஸ், ஹெச் பாண்டியா, என் திர், எம் சாண்ட்னர், டி சகார், ஜே பூம்ரா, தீப் போல்டு இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KKRை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆலன், ஏ ரஹானே, ஏ ரகுவன்சி, சி கிரீன், ஆர் சிங், ரமன்தீப் சிங், 2 சிங் இருக்காங்க, அதனால் 2மே ஆர் சிங்குன்னு சொல்லலை. எஸ் நரேன், ஏ ராய், வி சக்கரவர்த்தி, ஏ தீப், அப்புறம் யூ மாலிக் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் எத்தனை பேர் இப்போ நான் வீடியோ பதிவு பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 நாள் இடையில இருக்குது, அதில் எத்தனை பேர் இன்ஜுரி ஆகி போகிறாங்க அப்படிங்கிறலாம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ இந்த வந்த பிளேயர்ஸை வச்சு அவங்க ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கொல்கத்தா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தோம்னா ஆர் சர்மா அவருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும். அதாவது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், அதனால் QD கோக் அவர் எடுத்துக்கலாம். எஸ் யாதவ், W ஜாக், ஹெச் பாண்டியா, எம் சாண்ட்னர், டி சகார், ஜே பூம்ரா இவங்க எடுத்துக்கலாம். KKR ஃபீல்டிங் பண்ணும்போது எஃப் ஆலன், ஏ ரஹானே, ஏ ரகுவன்சி, சி கிரீன் அவர் மட்டும் எடுத்துக்கலாம். மொத்தம் 11 பேர் சொல்லியிருக்கேன். அதான் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி KKR ஃபீல்டிங் பண்ணான். ஒருவேளை KKR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்கும் பார்த்தோம்னா எஃப் ஆலன் அவர் எடுத்துக்கலாம். ஒரு ஆவரேஜ் ரன் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. பெருசாக ஒன்றும் பாயிண்ட் வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங், எஸ் நரேன், அதுக்கப்புறம் வி சக்கரவர்த்தி, ஏ தீப் இவங்க 5 பேர் எடுத்துக்கலாம். எம்ஐ ஃபீல்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா நல்லா இருக்குது, ஃபீல்டிங் பண்ணால் நல்லா இருக்குது. ஆர் சர்மா, அதுக்கப்புறம் QD கோக் அவருக்கு சரியில்லை, ஆனால் நான் எடுக்கலை, அது உங்கள் விருப்பம் எப்படின்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டி வர்மா, W ஜாக், ஹெச் பாண்டியா, எம் சாண்ட்னர், ஜே பூம்ரா இவங்களை எடுத்துக்கலாம். இதில் 13 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 11 பேரும், கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 11 பேரும் சொல்லியிருக்கேன். மேட்ச் சுச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சுச்சுவேஷன் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா வீடியோ பதிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு, 6-7 மாதம் ஆச்சு. அதனால் நிறையா விஷயங்கள் விட்டு போயிடுது. அது அடுத்தடுத்து வீடியோ பதிவு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சு அப்படின்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி லக்கணம் 30 நிமிஷமும், துலாம் லக்கணம் 1 மணி நேரம் நிற்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸு 7:30 8 மணி வரைக்கும் கன்னி லக்கணம், 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் துலாம் லக்கணம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1-2 விக்கெட் விழுதலாம், இல்லை பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது மும்பை சைடு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் நல்ல ஸ்கோர் வரும். 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் 9:15 9:20 அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு 10:30 வரைக்கும் கூட நல்ல ஸ்கோர் வரும். ஒரு 15 ஓவர் வரைக்கும் கூட நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் மும்பை சைடு போயிடும். அதாவது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கொல்கத்தா ஃபீல்டிங் பண்ணால் கடைசி ஒரு 20 நிமிஷம், லாஸ்ட் ஒரு 4 ஓவர் 5 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட் விழுவ மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம்
அடுத்தடுத்து விக்கெட் விழுவதற்கான சான்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக விழும். மும்பை ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதிகமான விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 30 நிமிஷத்தில் அடுத்தடுத்து ஒரு 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோட பவர் பிளேகளோட விழுவதற்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கடைசி ஒரு மணி நேரம் ஒன்று ரன் வராது, இல்லைன்னா கொஞ்சம் மேட்ச் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே இது மும்பை ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் நல்ல ஸ்கோர் வரும். ஸ்கோரை நெருங்கிடுவாங்க அப்படி கூட எடுத்துக்கிறங்க. இப்போ ஒரு 180 எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்கும் கூட வந்துடலாம், 140 கூட வச்சுக்கலாம். அப்புறம் கடைசி ஒரு 30 ரன்னு வரும்போது மேட்ச் குளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்குமே ஓரளவுக்கு பலமான அமைப்புலையும் இருக்குது. ஏன்னா நம்ம பிளேயர்ஸை வச்சு நம்ம அதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் வந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இதில் ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகி இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸு பிளேயிங் லெவலில் சொன்ன பிளேயர்ஸ் யாரும் வராமல் வேறு யாராவது பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஜாதப்படி கொஞ்சம் ஏற்றதாக இருக்கிறதையும் செய்யும். அதனாலே நான் சொல்கிறேன், இந்த ஒரு 5 மேட்ச்சு முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு எடுத்துடலாம். 1-2 பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆனாலும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது 6ஆம் மேட்ச்சில் இருந்து இப்போ டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்க ஃபீல்டிங் எடுக்கிறாங்களா இல்லை பேட்டிங் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது அது என்னென்னு பார்ப்போம். மும்பை டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஒரு சான்ஸ் தான். டாஸ் வின் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது நம்ம அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜோதிட கணிப்பில் ஒரு படி முன்னேறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் அது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிற வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ ஜாக், ஹெச் பாண்டியா, எம் சாண்டனர், ஜே பூம்ராக் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆலன் ஆவரேஜ் எடுப்பார். ஏன்னா வேறு அவர் எடுக்கலாம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஆனால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவன்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ரகுவன்சி அவருக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஒருவேளை ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஸ்கோர் அடிப்பார். ஒரு 100 ரன்னுக்கு மேலே எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அவர் ஒருத்தரே நின்றோட மேட்சை கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நான் அதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க கொல்கத்தா அப்படின்னா ரகுவன்சி ஒரு கேட்ச் மிஸ்ஸோ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நல்லா நின்றுக்குருவார். நல்லா அவர் ஒருத்தரே கூட நின்று மேட்சை குளோஸாக கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப பெஸ்ட்டு பிளேயர்ஸில் அவரையும் கூட எடுத்துக்கலாம், ரகுவன்சி எடுத்துக்கலாம். இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸு 6 பேர் சொல்லியிருக்கேன். அதிலேருந்து எப்படியும் பார்த்துக்கிறங்க. ஏன்னா பிளேயர்ஸ் எப்படி வருவாங்க என்னங்கிறது தெரில. அது மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நான் பதிவுன்ற வீடியோக்களை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ எனக்கு பதிவுன்றதுக்கான ஆர்வம் இருக்கும். இதில் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரவுண்டருக்கு சிறப்பாக இருக்குது. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் டீம் எடுத்துக்கிடலாம். இதில் இப்போ பெஸ்ட்டாக அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரகுவன்சி சான்ஸ் இருக்குது, டபிள்யூ ஜாக் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் QD கோக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவருக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 3 பேருமே மற்ற பிளேயர்ஸோட கொஞ்சம் அதிகமாக பாயிண்ட் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 4ஆவதாக ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னா ஜே பூம்ராக், அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 4 பேரையுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி டீம் செட் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே சொன்னது தான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரியல் மணி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பணம் கட்டி ப்ளே பண்ணுற எந்த ஆஃப்லைன் போய் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் இவங்களை பார்த்தீங்கன்னா பணம் கட்டாமலே ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறலாம். அதுக்கு உண்டான ப்ரைஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. வேறு ஒரு இதில் போய்ட்டு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த மேட்ச் வந்து இந்த 2 மேட்ச் முடியட்டும். இந்த 2 மேட்ச் நான் அட்வான்ஸாக பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்து 3ஆம் மேட்ச் வந்து இந்த 2 மேட்ச் எப்படி வருது, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த மேட்ச் இன்றைக்கி ஈவினிங் வருதுன்னா அன்றைக்கி மார்னிங்கே உங்களுக்கு வீடியோ வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.